வணக்கம். நான் பாலச்சந்திரன் பேசுகிறேன். நம்ம பழந்தமிழ் இலக்கியம், அது சொல்லுகிற பண்புகள், பண்பு நலன்கள், இதையெல்லாம் பத்தி பேசும்போது திரும்ப திரும்ப நம்ம மனசுல வச்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்த பண்பு நலன்கள் இன்னைக்கு இருக்கா? அப்ப அந்த பண்பு நலன்கள் அதிகமாக பேசப்படுதா? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது இன்னைக்கும் இருக்கு. அதை பத்தி அதிகமா நான் சொல்லியிருக்கேன், நம்முடைய உண்மையான நற்பண்புகளை, புகழை உணராமல் இருப்பதும், இல்லாத பெருமைகளை பற்றி பேசுவதுமாக நம்ம மாறிடக்கூடாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் ஒரு தரம் திருநெல்வேலியிலிருந்து மதுரைக்கு கார்ல வந்துகிட்டு இருந்தபோது, கோயில்பட்டி பக்கத்தில் நேஷனல் ஹைவேஸ்ல ஒருத்தர் கடலை மிட்டாய் வித்துக்கிட்டு இருந்தார். கடலை மிட்டாய் என்னுடைய உறவினர் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னால நான் கார்லேருந்து இறங்கி பார்த்தேன். அவங்க ஒரு 4-5 பேர் அவர்கிட்ட கடலை மிட்டாய் வாங்கிக்கிட்டும் இருந்தாங்க. அங்கே போய் நிற்கிறேன். எனக்கு அப்புறமும் ஒரு 4-5 பேர் நின்னாங்க. அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன், எனக்கு 300 ரூபாய்க்கு நீங்கள் கடலை மிட்டாய் கொடுங்க அப்படின்னு. அவர் சரிங்கய்யா கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்புறம் வந்தவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு லுங்கி கட்டிக்கிட்டு ரொம்ப சாதாரண எளிய மனிதராக ஒரு சிறு வியாபாரி இருக்காரு. வர்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. எனக்கு கொடுக்கல. எனக்கு அது கொஞ்சம் மன வருத்தமாயிருச்சு. நான் கேட்குறேன், என்னையா நான் முதல்ல வந்தேன், என்னைய கவனிக்காமல் பின்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேனே அப்படின்னு. அவர் ஐயா கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்னாரு. ரொம்ப பணிவாத்தான் சொன்னார். ஆனால் எனக்கு ஏன் இந்த மாதிரி இருக்கணும்? இதில் என்ன நீதி நெறிமுறை இருக்குது? ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்டு தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். இன்னொரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சிட்டார். அதுக்கப்புறம் யாரோ ஒரு பையன் வந்தார். வந்ததுக்கப்புறம் அவர் சொன்னார் என்கிட்ட, ஐயா 300 ரூபாய்க்கு கடலை மிட்டாய் வாங்கணும்னு சொல்கிறீங்க, நீங்கள் காரில் வந்திருக்கீங்க, ஏதோ வெளியூருக்கு போகிறீங்க. நான் இங்கே உள்ள பிள்ளைங்கள்லாம் 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் கடலை மிட்டாய் வாங்கும்போது ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் சுற்றி கொடுக்குறேன். ஏன்? அதுங்க போகிற வழியிலே சாப்பிட்டு போயிடும். இந்த பிளாஸ்டிக்னால அந்த பிள்ளைங்களுக்கு எந்த விதமான ஆரோக்கிய குறைபாடும் ஏற்படாது. ஆனால் உங்களுக்கு அது மாதிரி நான் இப்படி சொல்லி சுற்றி கொடுத்தேன்னு சொல்லி வைங்க ஒரு பிளாஸ்டிக்கில். நீங்கள் எத்தனை நாள் இதை வச்சுருந்து மற்ற பிள்ளைங்களுக்கு கொடுக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. பிள்ளைங்களுக்கு உடம்பு கெட்டு போயிடக்கூடாது இல்லைங்களா? அதுக்காகத்தான் நீங்கள் கேட்ட உடனே என் பிள்ளைய அனுப்பி வச்சு கொஞ்சம் இலைக்கட்டு எடுத்துகிட்டு வைப்பான்னு சொன்னேன். இலையை கொண்டு வந்திருக்கான். இலையில வச்சு அதுக்கு மேலே நல்லா பேப்பரை சுற்றி உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக பேக் பண்ணி தரேன், ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னாரு. எனக்கு ரொம்ப நெகிழ்ந்து போச்சு. அவர் என்ன ரொம்ப பெரிய படித்தவரா? அவர் என்ன ரொம்ப வசதியானவரா? ஒரு லுங்கி கட்டிக்கிட்டு ரொம்ப எளிமையாக இருந்த அந்த மனிதருக்கு உள்ளே இருந்த அந்த சிறு பிள்ளை நலம் அப்படிங்கிறத பற்றி அவருக்கு இருந்த அக்கறையை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு பழந்தமிழ் இலக்கியம் ஒன்று நினைவுக்கு வந்தது. புறநானூரில் ஒரு பாட்டில் ஒரு மன்னரை புகழணும்னு நினைச்ச ஒரு புலவர் என்ன சொல்கிறாரு, சிறுவர்களுக்கும் வயதில் முதிர்ந்தவர்களுக்கும் இலவசமாக இக்கரையிலிருந்து அக்கறைக்கு ஏற்றி செல்லுகின்ற ஓடக்காரன் போல் மன்னவனாகிய நீ எல்லோருக்குமே அன்பு காட்டுகிறாய் அப்படின்னு சொல்றாரு. இதுல முக்கியமான பாயிண்ட், மன்னவன் எல்லாருக்கும் அன்பு செலுத்துறதுங்கிற இல்லை. ஒரு ஓடக்காரருக்கு என்ன வசதி இருந்தது? ஆனா வசதி இல்லாத அந்த ஓடக்காரர், அந்த ஓடத்தை நம்பி பிழைக்கின்றவர், சிறுவர்களுக்கும் வயதில் முதிர்ந்தவர்களுக்கும் இலவச பயணம் செய்து கொடுத்தார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மனித பண்பு. அந்த மனித பண்பு சில 1000 ஆண்டுகளுக்கு பின்னால் இன்னும் உயிர்ப்புடன் துடிப்புடன் இருக்கிறது அப்படிங்கிறத கோவில்பட்டியில் அந்த கடலை மிட்டாய் விற்கிறவற்றிலிருந்து பார்த்தேன். இதை பார்க்கும்போது தான் மனித சமுதாயத்தின் மேல், தமிழ் மக்களின் மேல் நமக்கு இருக்கும் நம்பிக்கை இன்னும் அதிகரிக்கின்றது என்று சொல்லி இந்த நாளை முடித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.